ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இவங்கள பற்றிலாம் பேசவே கூடாது, யூடியூப்பில் இவங்கள பற்றி பேசவே கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னையும் பேச வச்சுட்டாங்க. நான் சொல்கிறது யாருன்னா, அந்த 4 எஸ்ஸு தான். அந்த சிஏக்கா மாதிரி ஒருத்தர் இருப்பானே, சீக்கு கோழி, அவங்க. அப்புறம் அந்த மேடம் இப்போ மிளகாத்தூள்லாம் விற்கிறாங்களே அவங்க. அப்புறம் ஒருத்தங்களை இமிட்டேட் பண்ணி வாயிலையும் மூக்குலேயும் வயிற்றுலையும் ஏதாவது ஒட்டிப்பாங்களே அவங்க. அப்புறம் நாலாவது அவங்க தான் வந்து அந்த ட்ராமா குயின். அவங்க பேர் ட்ராமா குயின்னே வச்சிடலாம். அவ்வளோ மோசம். இதில் நான் யாரைனாலும் மன்னிச்சிருவேன். அந்த யார் இன்னொருத்தங்க இருக்காங்களே, அந்த மிளகாத்தூள் வைக்கிறாங்களே, அவங்களுக்கு கூட மன்னிச்சிடலாம். அவங்க வந்து கரெக்டாக தான். எனக்கு தெரிஞ்சு என்ன கெட்ட வார்த்தை ஓவர் டபுள் மீனிங்கோ ஓவர். அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, டபுள் மீனிங் பேசினா, அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசினா நிறையா வியூவர்ஸ் வரும், அந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட பேர் அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட்டில் போகிற சாக்கடை எடுத்து அவங்களே அழகாக நம்ம இது பூசுகிற மாதிரி, மஞ்சள் பூசுகிற மாதிரி உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிறாங்க, சந்தனம்னு நினச்சிட்டு. ஆனால் அவங்க பூசுறது சாக்கடைன்னு அவங்களுக்கே தெரில. அவங்க குழந்தைய காலேஜில் சேர்க்கணும், அங்கே சேர்க்கணுன்ட்டு நான் போனேன் வந்தேன் அப்படின்றாங்களே. ஃபஸ்ட்டு அவனை கூட்டிகிட்டு போகலாம்ல, அவனுக்கு அப்போ அந்த நாலேஜ் வரும்ல என்ன நடக்குதுன்னு. இனிமே தான் இருக்குது மேடம் உங்களுக்கு. குழந்தைக்கு எல்லா பசங்களுக்குமே நீங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தை எல்லாம் தெரியும். அதில் ஒரு காலேஜில் படிக்கிறவங்க எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு உங்கள் பையனை அசிங்கமாக பேசலாம்ல. நீங்கள் எவ்வளோ பேரை பேசுகிறீங்க, அவனை ஒருத்தன் பேசிட்டா அது உங்களால் தாங்கிக்க முடியுமா? நான் திருந்திட்டேன் நீங்கள் சொல்கிறீங்களே. 1008 வாட்டி 7 வருஷம் திருந்திட்டேன், 9 வருஷம் திருந்திட்டேன்றீங்களே. எவ்வளோ கெட்ட வார்த்தை. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க உங்களோட வீடியோ கண்டென்ட்டு. ரொம்ப அசிங்கம். டபுள் மீனிங். நம்மளை வந்து சென்னையில் வந்து, நம்ம சென்னைன்னு இல்லை, தமிழ்நாட்டிலே வந்து, இந்தியாவில் கூட சொல்லிக்கலாம், அதில் தமிழ்நாடு ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ளேஸு. நம்மளாம் ரொம்ப கூச்சப்படுவோம் சில விஷயம்லாம் வந்து சொல்கிறதுக்கு. அது அவ்வளோ அசிங்கமாக பப்ளிக்காக சொல்கிறீங்க, ரொம்ப அசிங்கமாக. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திருந்திட்டீங்களே, கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம். நீங்கள் அந்த 1 lakh மேட்டர் கூட அது ஏதாவது வாய் தவறு தான் நீங்கள் பேசியிருப்பீங்க, அப்படி நாங்கள் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஓகேயா? நீங்கள் அது தெரியாமல் தான் பேசிட்டீங்க. ஆனால் வந்து நீங்கள் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க, அது குறைச்சிக்கலாம்ல. ஒரு வீட்டில் நம்ம வந்து ஃபோனில் வந்து ஒரு சாமி பாட்டு கேட்கலாம். ஒரு வீடு இப்போ நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் நடக்குது, அந்த கெட்ட வார்த்தையை பணமாக்குறீங்க. அதெல்லாம் ஏன் எங்கள் வீட்டில் ஒழிக்கணும்? கேட்டால் எங்கள் வீடியோ வந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க, பார்க்காதீங்க அப்படின்னு ஈஸியாக சொல்கிறீங்க. உங்கள் முகர்கட்டை தானே வந்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஒழுங்காக பேசுங்க, அசிங்கமாக பேசாதீங்க. நான் அங்கே எம்பிசி பிசின்றீங்களே, பிசின்னு உங்களோட இது சொல்கிறீங்களே, அவங்களாம் எவ்வளோ விஸ்வகர்மா, எவ்வளோ பெரிய இது தெரியுமா? அந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்தவங்க தானே. அதில் ஒரு பாயிண்ட்டாவது நீங்கள் இருக்கும்ல உங்கள் உடம்புல. ஒழுங்காக பேசுங்க, ஒழுக்கமாக நடந்துக்கோங்க, சரியா? நம்ம பேசுகிற பேச்சு கூட நீங்கள் நினைக்கிறீங்க தப்புனா அந்த தப்புன்ட்டு நீங்கள் போய்டுறீங்கள, சிங்கப்பூர் மலேசியான்னு. அதெல்லாம் இல்லை. நம்ம பேசுகிறதுல கூட நம்மளுக்கு ஒழுக்கம் இருக்கணும். தயவு செய்து நீங்கள் வந்து நிறைய 100ல் 99.9 மாறிட்டீங்க. ஆனால் இன்னும் அந்த கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அவன் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களை எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறான். அவன் ஒய்ஃபை வந்து கேமராவை கீழே காட்டுறான், மேலே காட்டுறான், எப்படியோ காட்டுறான், உங்களோட பெர்மிஷனில் தான் காட்டுறான். அவங்க உங்ககிட்ட இருக்கான்ல அந்த சீக்கு கோழி, அவன் ஒய்ஃப் அந்த மாதிரி காட்ட சொல்லுங்கள். உங்களோட அது ரொம்ப ஒழுங்கா காட்ட சொல்லுங்கள். நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களே, நான் எங்கள் புருஷன்கிட்ட பேசணுன்னா பண்ணணும்னான்னு. நீங்கள் எவ்வளோ கலாச்சாரத்தை கெடுக்குறீங்க தெரியுமா? நீங்கள் புருஷன் சொல்கிறீங்களா, அப்புறம் இவன் யார்? அப்போ நீங்களாம் எதுக்காக வந்து மீடியாவில் வந்து நம்மளோட ஊர் பெருமை எல்லாத்தையும் எதுக்கு கெடுக்குறீங்க? எதுக்கு கடவுள் பேரை இழுக்கிறீங்க? ஒன்று நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு இதுனா தண்டனை கூட, உன் வாயிலே சொல்கிறீங்களே. ஒருத்தர் மேலேருந்து தத்தாஸ்தூன்ட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு பழிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, உங்கள் 2 பிள்ளைங்க திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது வாய் கோணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே உங்களுக்கு தொண்டையில் பிரச்சனை. தயவு செய்து கொஞ்சம் ஒழுக்கமாக பேசுங்க, ஒழுங்காக பேசுங்க, சரியா? என்னென்னமோ பேசுகிறீங்களே. மகாபாரதம் கதை தெரியுமா உங்களுக்கு? சும்மா அவன் வந்து இந்த ட்ரெஸ்ஸை இப்படி இந்த தொடையில் உட்காருன்னு அவனோட வேஷ்டியை ஒதுக்கி காட்டி உட்கார வைங்க அப்படின்ட்டு
திரௌபதி மகாராணி அவங்கள சொன்னும் போதே அவனுக்கு அந்த தொடையில் தான் அவனுக்கு சாவு வந்தது. நீங்கள் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. உங்களுக்கு இப்போ தான் கேன்சர் எங்கெங்கேயோ வருதோ, உங்களுக்கு அந்த மாதிரி வேறு எங்கன்னா ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா யார் பாப்பா? யார் பாப்பா? எல்லோரும் சேர்ந்து 100 ரூபா போடுவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தயவுசெய்து ஒழுக்கமாக பேசுங்க. சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அது நல்ல வகையில் அந்த காசு வரணும். வருது 4 லட்சம் வந்து 5 லட்சம் வரட்டும், சேர்த்து வைங்க, உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் சீக்கு கோழியை நம்பவே நம்பாதீங்க. அவன் தான் ஒன்றா நம்பர் கல்ப்ரேட்டு. அவன் இங்கேயும் உங்ககிட்ட பேசிக்கிறான், அங்கேயும் பேசிக்கிறான். தயவு செய்து அவனை நம்பாதீங்க சார். 37லேருந்து 38 யார் தெரியுதா? தயவு செய்து நீ உன்னோட விளையாட்டெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோ, சரியா? வர வந்து உனக்கு மெசேஜ் போடுறாங்கள, ரிப்ளை போடுறாங்களே, கமெண்ட்ஸ் போடுறாங்களே, அவனோட அம்மா அவனெல்லாம் நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோயேன், ஒருத்தன் நல்லா இருப்பான். ஒருத்தன் திடீர்னு ரோட்டில் நீ வண்டியில் போயிட்டே இருக்கல, ஒரு பெரிய கல்லை தூக்கி உன் மண்டையில் போட்டேன்னா எவன் போடுறான்னு உனக்கு தெரியுமா? எவன் போடுறான்னு உங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து ஒழுங்காக பேசுங்க, சரிங்களா? உங்களெல்லாம் நான் நிறைய கேள்வி கேட்கணுன்னு தான் இருக்கேன். நீங்கள் இவங்கள இந்த மிளகாத்தூள் விற்கிறவங்கள மட்டும் நீங்கள் பேசுகிறீங்களா? அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, அவங்க மேலேருந்து கீழேருந்துலாம் வீடியோ எடுக்கிறீங்க. உங்கள் ஒய்ஃபை எடுக்க வேண்டியது தானே? எடுக்கலாம்ல? கேவலம் இல்லை. ஒரு பொம்பளைங்களை இவ்வளோ கேவலம் பேசுகிறீங்க. உங்களுக்கு மெசேஜ் போடுறவங்கள நீங்கள் அசிங்கமாக பேசுறீங்க வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வச்சுக்கோ, நீ அங்கே கேஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வரத்துக்குள்ளே அவ்வளோதான். 37லேருந்து 38 அவ்வளோதான். 67லேருந்து 68 ஆகிடும். மரியாதையாக இருந்துக்கோ, சரியா? அண்டு அடுத்தது, மேடம், ஒருத்தங்க இமிட்டேட் பண்ணுறீங்க, வாயில் ஓட்டுறீங்க, அங்கே ஓட்டுறீங்க, இங்கே ஓட்டுறீங்க. நீங்களாம் சொன்னீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் 4 பேருக்கும் தான் கேட்குறேன். நீங்கள் ஒருத்தனை நல்லவன் சொன்னால் நல்லவன், குமரேசன் நல்லவன்னா நாங்கள் நல்லவன், ஐயோ அவன் குட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். நீ கெட்டவன்னு அவனை திட்டினா நாங்கள் அப்படியே இது. நீ மூக்குப்பொடி நல்லவன்னா மூக்குப்பொடி நல்லவன், நீ மூக்குப்பொடி கெட்டவனா நாங்கள் கெட்டவன்னு சொல்லணும். என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் சுயமாக அறிவு இல்லை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க? ஒரு ஃப்ரெண்டு யார் கூட ஒருத்தன் பழகுவான்? நல்லவங்க கூட தான் பழகுவான். அந்த மிளகா பொடி கெட்டவனா நீங்கள் எதுக்கு மேடம் நீங்கள் பழகுறீங்க? தயவு செய்து ஒழுங்காக போடுங்க, ஒழுங்காக வாழுங்க. தயவு செய்து வந்து இதில் யூடியூப்புன்றது ஒரு ரொம்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? குழந்தை பிறக்கல அது இது நீங்கள் எவ்வளோ பேர் ஏதோ உங்களை தப்பாக பேசும்போது கூட எவ்வளோ பேர் வருத்தப்பட்டாங்க, சரியா? ஒருத்தங்களை அப்படி ட்ராமாக்கும் என்னென்னமோ பேசுனீங்க, இப்போ அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறீங்க. தயவு செய்து ஒழுக்கமாக இருங்க, சரிங்களா? அண்டு வந்து இந்த ரெக்கார்ட் போடுறது அதெல்லாம் ஃபஸ்ட்டு விடுங்க. அதெல்லாம் கெட்ட பழக்கம். அதெல்லாம் வந்து இதுலேயே இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களே போட்ஸோ அது இதுன்னு சொல்கிறீங்களே, இந்த ரெக்கார்ட் போடுறதும் ஒரு சட்டத்தில் இருக்குது, ஓகேங்களா? அதையும் தயவுசெய்து கேட்டு வச்சுக்கோங்க. அதிலலாம் உங்களை யாராவது மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய கேஸ் ஆகிடும். தெரியல, இந்த மிளகாத்தூள் வந்து அவங்க வந்து இந்த ரெக்கார்டில் தான் ஃபஸ்ட்டு கேஸே மாட்டினாங்க. கேமரா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ட்டு, ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக ஒருத்தங்களுக்கு வரலாமா? ட்ராமா குயின் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் முஸ்லீம்லாம் சொல்லிடாதீங்க வெளியில். நீலாம் முஸ்லீமா? அந்த ஒரு கேவலமாக ஒரு பேண்ட்டு ஷர்ட் போட்டுட்டு அப்படி ஆடுறியே. உங்கள் ஃபஸ்ட்டு மருமக இறந்துட்டாங்க, அந்த கவலை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? 2வது ஒரு மருமக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்கள பற்றி நினைக்கிறீங்களா? உங்களை பற்றிலாம் அவங்க சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் ஏதாவது தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ரோட்லலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களை பற்றி தப்பாக எடுக்க மாட்டாங்க. அந்த மிளகாத்தூள் கூட மன்னிச்சிடலாம். அவங்க இன்னொன்று ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள், இமிட்டேட் பண்ணுவாங்க, அவங்கள கூட மன்னிச்சிடலாம், சரியா? உன்னையும் இந்த சீக்கு கோழியும் இந்த உலகத்தில் மன்னிக்கவே கூடாது. 2 பேருமே நீங்களாம் வந்து காசு கொடுக்குறாங்கன்னா என்னன்னாலும் சாப்பிடுவீங்க. காசுன்னா என்னன்னா சாப்பிடுவீங்க, ஓகேயா? அதுக்கு எவ்வளோ மிளகாத்தூள், எவ்வளோ பெரிய பெரிய பெட்டர். அவளுக்கெல்லாம் நிஜமாகவே சொல்கிறேன், அவளெல்லாம் ஒழுங்காக படிக்க வச்சு, ஒழுங்காக ஒரு அப்பா அம்மா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளாம் நல்ல குடும்பத்தை பார்த்துருப்பா. அந்த 2 பசங்களுக்காக அவள் என்ன பண்ணால, அதெல்லாம் ஒரு தப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவள் குழந்தைங்கள வளர்க்கணும். ஆனால் நீலாம் வந்து ரொம்ப வஸ்ட்டு, ரொம்ப வஸ்ட்டு. ஒயிட்டாக இருக்கன்னா நீ ரொம்ப அழகா? ஒழுக்கமாக இருக்கிறதா தான் இரு. அவள் வந்து எனக்கு அவளெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மிளகாத்தூள் எவளையும் பிடிக்காது. ஆனால் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணணும், நீ ரொம்ப வஸ்ட்டு.
உன் பேரை கூட சொல்கிறதுக்கு வெக்கம் இருக்குது. சரியா? அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிற. அவள் பேசுகிறானா சரி, அவள் அவ்வளோ வந்து ஏதோ பேசுகிறா. அவள் பிறந்ததுலேருந்தே பேசுகிறாலாம் எனக்கு தெரியாது. நீ பேசுறதுல வாந்தி வருது. அவள் பேசுகிறதாவது அருவருப்பாக இருக்குது. நீ பேசுறது கேட்டால் குடலை பொடுங்குது. சரியா? ஒழுக்கமாக இருக்கிறது தான் இருங்க. சரியா? இல்லைன்னா கடவுள் பார்த்துட்டு எவ்வளோ நாள் தான் வச்சுட்டு இருப்பார். உங்கள் பெரிய மருமக ஒரு தப்பும் பண்ணல. அவங்களுக்கே அவங்களோட மரணம் எப்படி இருந்தது. நீ இவ்வளோ தப்பு பண்ணுறல, உனக்கு எப்படி இருக்கும் மரணம். சரியா? ஒரு வாட்டி கடவுள் மேலேருந்து ஃபேனை கீழே போட்டார்ல, அடுத்தது அது உன் தலையில் உழுவாமல் பார்த்துக்கோ. ஓகேவா? பாய்.